அறம் பொருள் இன்பம் வீடு. இந்த 4 தவிர எதாவது வேணுமா நமக்கு வாழ்க்கையில்? நீங்கள் என்ன தேவை சொன்னாலும் இந்த 4க்குள்ளே அடக்கிடலாம். அந்த 4ம் தருது நம்ம வேதம். அந்த வேதத்தில் பழுத்த பழமாக எது இருக்குது அப்படின்னா நம்ம பாகவதம் இருக்குது. அந்த வேதத்தையே சொல்லும் பொழுது கற்பகத்தருன்னு சொல்கிறார். நிகம கல்பகத்தரோ அப்படின்னு. கல்பகத்தருன்னா நீங்களே கேள்விப்பட்டிருப்பீர்கள். எந்த மரத்துக்கு அடியில் உட்கார்ந்து கொண்டு நம்ம என்ன ஆசைப்பட்டாலும் அந்த மரம் நமக்கு அனுகிரகம் பண்ணிடும். அதுக்கு தான் கல்பகத்தருன்னு பேர். என்ன ஆசைப்பட்டாலும் கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு வேதம்ன்ற மரத்தில் நல்ல பழுத்த பழமாக நமக்கு கிடைச்சது எது அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதம். அந்த பாகவதம் காட்டுற வழி தான் நாமத்வாரோ, நம்ம குருநாதரோ, இல்லைன்னா குருநாதருடைய குருநாதரோ, குருநாதருடைய குருநாதருடைய குருநாதரோ, தொன்று தொட்டு அப்படி வரக்கூடிய அந்த தெய்வீகமாக வரக்கூடிய குருமார்கள் எல்லாரும் காட்டக்கூடிய ஒரு வழி என்ன அப்படின்னா பாகவத தர்மம். அப்படின்னா என்ன? நம்ம நாமத்வாரம் வரோம், நம்மெல்லாம் குருநாதர் நம்ம குருவாக எடுத்திருக்கோம், நம்ம மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிகள் குருன்னு சொல்கிறோம். அப்படின்னா நம்ம பாதை என்னன்னு தெரியணும் இல்லையா? அந்த பாதையில் 4 முக்கியமான தூண்கள். இந்த நாமத்வாரையே நீங்கள் மனசில் பக்தின்னு நினச்சி பார்த்துக்கோங்க. பக்தியே இந்த நாமத்வார்னு மனசில் ஒரு கற்பனை பண்ணுங்க. இந்த வீடு என்னென்னா பக்தி. அந்த வீடு நிற்கணுன்னா 4 தூண் வேணும் இல்லையா? தூண் இருந்தால் தானே கூரை நிற்கும் வீட்டுக்கு மேலே. இந்த 4 தூண்கள் என்னன்னு பார்த்தீர்கள் என்றால், முதல் தூண் நமக்கு என்னன்னா நம்ம எல்லாம் விடாமல் அன்போடு சொல்லக்கூடிய இந்த மகாமந்திரம், இறைவனுடைய நாமம் முதல் தூண். அது முதன்மையான தூண், முதல் தூண். 2வது தூண் என்ன அப்படின்னா, நம்ம பாகவதம் இந்த ஒரு விஷயத்தை காட்டுறதுனால நம்ம தர்மத்துக்கு 2வது தூண் நம்ம பாகவதம்னு சொல்லக்கூடிய அந்த சாத்திரம். 3வது தூண் என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய ராதா கிருஷ்ணர்னு இருக்கக்கூடிய இந்த ஜோடியை நம்ம விடாமல் மனசில் நினச்சும் அவர்களுக்கு நிறைய சேவை செய்தும் பூஜை செய்தும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை 3வது வழிபாடு. யுகல வழிபாடுன்னு பேர். யுகலம்னா ஜோடின்னு அர்த்தம். நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் தனியாக யாரையும் வழிபாடே பண்ணுறது கிடையாது. இறைவன் இருந்தாலே இறைவின்கிறத சேர்த்து தான் பண்ணுவோம். இதுதான் நம்ம சம்பிரதாயம். ஏன்னா அதுக்கு தத்துவங்கள்லாம் ரொம்ப ஆழமான தத்துவங்கள் இருக்குது. அது நமக்கு இப்போ அவசியம் இல்லை. அப்போது முதல் தூண் மகாமந்திரம், இறை நாமம் இல்லைன்னா கலியில் கதி கிடையாது. அது ஹரிநாமமோ இல்லைனா சிவநாமமோ முருகநாமமோ, நாமம் இல்லைன்னா கதி கிடையாது. 2வது தூண் என்னன்னா, இதை காட்டக்கூடிய சாத்திரம் நமக்கு எதுனா பாகவதம்ன்ற சாத்திரம். இந்த பாகவதம் நம்ம கேட்டுகிட்டே இருக்கணும். 3வது தூண் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இவர்கள் இருக்கார்கள் இல்லையா, இவர்களை எப்பவும் வழிபாடு பண்ணிகிட்டே இருக்கார். பகவான் அழகான ரூபம் தரித்து வந்திருக்கான். யார் ரூபத்துக்கையும் நாமத்தையும் தாண்டி இருக்கானோ அவனே இந்த ரூபத்தையும் நாமத்தையும் தாங்கி இறங்கி வந்திருக்கான்னா நம்ம வழிபாடு பண்ணுங்கிறதுக்காக தான் அப்படி அழகாக வந்திருக்கான். 4வது தூண் என்ன அப்படின்னா, எங்கே இறைவனுடைய வெளிப்பாடு அதிகமாக இருக்கோ அந்த இடத்துக்கு அடிக்கடி போயிட்டு வரணும். ஒரு கனெக்ஷன் மாதிரி. இந்த கால ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம மொபைல் அப்படியே விட்டால் சார்ஜ் போயிடும். அப்பப்போ கொஞ்சம் சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் பிருந்தாவனம்ங்கிறது சேங்கனூர், ஏன்னா ரோஹிணி இன்னொரையும் போயிட்டு வரீங்க. சில பேர் மதுரபுரி ஆசிரமம் வரைக்கும் வரீங்க ஏகாதசிக்கு ஏகாதசி. சில பேர் வருஷத்துக்கு ஒரு வாட்டி பிருந்தாவனம் போகிறோம் இல்லையா? அந்த மாதிரி திவ்ய தலங்களுக்கு யாத்திரைங்கிறது 4வது தூண். நம்மளை பொறுத்த வரைக்கும் பிருந்தாவன யாத்திரை, நம்மளை பொறுத்த வரைக்கும் மதுரபுரி ஆசிரமம், நம்மளுடைய ஆசிரமம் இருக்கே சென்னை பக்கத்தில், அந்த யாத்திரை, இல்லைனா சங்கபுரின்னு சொல்லக்கூடிய சேங்கனூர் யாத்திரை, இல்லைனா தினைக்கும் நீங்கள் வரக்கூடிய நாமத்வார் அப்படின்ற இந்த ஒரு புனிதமான தலத்துக்கு யாத்திரை. இது 4 தான் நம்ம போகக்கூடிய பாதைக்கான 4 தூண்கள். உங்களுடைய மதம் என்ன அப்படின்னா, மதம்ங்கிற வார்த்தையே ஆக்சுவலாக மதம்னு சொல்லக்கூடாது, மத்தம்னு தான் சொல்லணும். தமிழில் தா தா எல்லாம் ஒரே எழுத்தாக போனதுனால ஒரு கன்ஃபியூஷன். மதம் பிடிச்சி அலையிறான்னா வேற அர்த்தம். மதம்னா மதிநுட்பம் நிறைந்த ஒரு பெரியோர்களாலும் சான்றோர்களாலும் காட்டப்படக்கூடிய ஒரு பாதை. அதுக்கு தான் மதம்னு பேர். மதின்னு சொல்கிறோம் இல்லையா? அதனால நம்ம மதம் என்னன்னா விடாமல் ஹரே ராமா சொல்கிறது. அது நம்ம பண்ணிட்டு இருக்கோம் குரு கிருபையினால். 2வது பாகவத கதை முடிஞ்சால் படிக்கணும், இல்லைனா கேட்கணும். 3வது நம்ம ராதா கிருஷ்ண யுகலம்னு சொல்லக்கூடிய இந்த ஜோடிக்கு முடிஞ்ச வரைக்கும் ஏதானும் ஒரு சேவை பண்ணணும். நம்ம கண்ணை முடிண்டு இருவர்களையும் அழகாக ஒரு ஊஞ்சல் ஆட்டிகிட்டே இருந்தால் கூட அதுவும் சேவை தான். நம்ம ஏதோ கையால் பண்ணணும் காலால் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. முடிஞ்சால் சந்தோஷம், முடியலன்னா ஹிருதயத்தால் பண்ணலாம். ஹிருதயத்தால் பண்ணக்கூடிய பூஜை தான் ரொம்ப உயர்ந்தது. கையால் காலால் பண்ணணும், அதுக்கான இதயத்தில் பண்ணுறேன்னு இதை விட்டுறாதீங்க. இதுவும் பண்ணணும். இதை பண்ண 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 கொஞ்சம் கொஞ்சமாக ஹிருதயத்தில் தானாக வரும். அதனால தான் ஆழ்வாரும் சொல்லும்போது ஆடா மலர் கொண்டு பாடீர் அவன் நாமம். மலர்களை நம்ம வீட்டில் அழகாக வளர்த்து அதை அர்ப்பணிக்கிறதுங்கிறது ரொம்ப அழகு.
அதோட சேர்ந்து என்ன பண்ணணும்னா, இந்த மலர் நாளைக்கு வாடி போயிடும் இல்லையா, வாடாத மலர் ஒன்று இருக்கான். எதுன்னா நம்ம வாக்குனால, வாக்கில் ஈரம் குறையுமா, குறையாது இல்லையா, ஈரம் குறையாததுனால வாடாத மலர் என்னன்னா நம்ம வாக்குனால ராதே கிருஷ்ணா, ராதே ராதே, ஹரே ராமா அப்படின்னு சொல்லக்கூடிய மலர்னால அர்ச்சனை பண்ணோம்னா பகவான் நினைக்கிறான், வாடா மலர் கொண்டு பாடீர் அவன் நாமம் வீடே பெறலாமே. வாடாத மலராக இருக்கக்கூடிய நம்ம நாம சங்கீர்த்தனத்தினால விடாமல் நம்ம அவனை பூஜை பண்ணோன்னா வீடே பெறலாமே. நமக்கு பகவான் காத்துன்னு இருக்கான். நம்மளுடைய கர்மாலாம் முடிஞ்ச அப்புறம் தன்னுடைய ஒரு மடியில் உட்கார்த்தி வச்சுக்கிறதுக்கு காத்துன்னு இருக்கான். எப்படி ஒரு அம்மா தான் குழந்தைய தான் மடியில் உட்கார வைக்கணும்னு ஆசைப்பட்டு காத்துன்னு இருப்பாளோ, அப்படி தான் நம்ம ராதாதேவியான சுவாமினியும் நம்ம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனும் காத்துன்னு இருக்கான். இதுதான் நம்மளுடைய மார்க்கம். அதனால தான் பொதுவாக ஏதான ஒரு பிரவச்சனம்னு பண்ணும்போது அதுக்கு முன்னாடி தியான ஸ்லோகம். எதுக்காக கதை கேட்குறேன்னு தெரியணும் உங்களுக்கு. ஒரு புண்ணியம்னு நினச்சிடாதீங்கோ. அதுதான் ஆரம்ப நிலையில் புண்ணியம் தான் எல்லாம் பண்ணுவோம். புண்ணியம்னா என்னென்னா, இதனால எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்க்குறது புண்ணியம் இல்லையா. ஒரு அம்மா குழந்தைய வளர்க்கும் பொழுது புண்ணியம்னு நினச்சி வளர்க்குறது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த குழந்தை நாளைக்கு நம்மளை பார்த்துப்பான், அதனால நம்ம பார்த்து சீராட்டணும்னு எந்த அம்மாவும் நினைக்க மாட்டேன். அப்படி நினச்சா ரொம்ப ஏமாற்றம் தான். அந்த அம்மா எதற்காக பண்ணுறான்னா, இந்த மாதிரி ஒரு அழகான குழந்தைய இறைவன் எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கானேன்னு சந்தோஷமாக அந்த நன்றி உணர்வோடு இந்த குழந்தைக்கு அப்படி சீராட்டி பாலாட்டி தாலாட்டி எல்லாம் வளர்க்குறா இல்லையா. அந்த மாதிரி புண்ணியம் நினச்சா நமக்கு என்ன கிடைக்குன்ற வியாபார புத்தி தான் புண்ணியம். பாகவத தர்மத்தில் புண்ணியத்துக்கெல்லாம் அவ்வளோ பெரிய ஸ்தானம் கிடையாது. சாதாரண ஒரு ஆன்மீகத்தில் வேணால் இருக்கலாம். 2 விதமான ஹிந்துக்கள் இருக்கார்கள். யாருன்னா ஆத்திகர்கள்னு ஒருத்தர் இருக்கார்கள், பக்தர்கள்னு ஒருத்தர் இருக்கார்கள். ஆத்திகர்கள்னா யாருன்னா, யாரு நாஸ்திகன் இல்லையோ அவன் ஆத்திகன் அப்படின்னா அர்த்தம். இறைவனும் ஒருத்தர் இருக்கான், பாவம் புண்ணியம்னு ஒன்று இருக்குது, கோள்கள்லாம் என்னோடய வாழ்க்கையை நிச்சயமாக அது பாதிக்கிறது, இந்த மாதிரி நினைக்கிறது ஆத்திகம். அது பெரிய விஷயம். ஆத்திகர்களாக இருக்கிறதே இந்த காலத்தில் பெரிய விஷயம். ஆனால் பக்தர்கள்ங்கிறவர்கள் ஒருபடி மேலே போகிறார்கள். அவர்கள் புண்ணியத்துக்காகலாம் இதெல்லாம் பண்ணுறதில்ல. கிருஷ்ணனை பார்த்து ஒரு கையை கொடுத்தியே, எங்கள் வீட்டில் மரத்தை கொடுத்தியே, அதில் ஒரு அழகான பூ வளையிற மாதிரி பண்ணியே கிருஷ்ணா, எவ்வளோ பெரிய பாக்கியண்டா எனக்கு அப்படின்னு அந்த பூவை நன்றியோடு கொடுக்கறது தான் நம்ம பக்தி மார்க்கம். இந்த பூவை போட்டால் எவ்வளோ புண்ணியம் வரும்னு பார்க்கறது ஆத்திக மார்க்கம். தப்பு கிடையாது. அது எல்கேஜி மாதிரி. நம்ம பக்தி பண்ணுறது கொஞ்சம் ஹைஸ்கூல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பக்தர்கள்லாம் புண்ணியத்துக்காகலாம் பண்ண மாட்டார்கள். அவர்கள் என்ன நினைப்பார்கள், நான் படைத்த பயனே அவன் பெயரை சொல்கிறதுக்கு தானே. எனக்கு ஒரு நாக்கையும் கொடுத்து உன்னுடைய நாமத்தையும் கொடுத்து என்னை சொல்லவும் வச்சிருக்கே கிருஷ்ணா, என்ன ஒரு பெரிய பாக்கியம்னு நீங்கள் நாமா சொன்னீங்கன்னா உடனே கிருஷ்ணனுடைய கண் நம்ம மேலே திறந்துடும். ஏன்னா வியாபாரம்னு உலகத்தில் பழகி ஆன்மீகத்தையும் வியாபாரம் ஆக்கிடக்கூடாதுங்கிறது தான் பக்தி. எந்த அளவுக்கு இது அப்படின்னு பார்த்தீர்கள்னா, பிரகல்லாதன் பகவானை பார்த்து தைரியமாக கேட்குறான். கிருஷ்ணரை பார்த்தா தைரியமாக பேசுவீர்கள், நரசிம்மரை பார்த்தா தைரியமாக பேசுவீர்களா? இந்த குட்டி பையன் பேசுகிறான். பாகவதர் பிரகல்லாத ஆழ்வார் பேசுகிறார், நரசிம்மர் அவள் அப்பா ரொம்ப படாப்படுத்துகிறார், பேசாமல் இருக்கார் நரசிம்மர். ஏன்னா இவன் சொல்கிற நாமமே காப்பாற்றும், நான் எதுக்கு நடுவில் வரணும்னு விட்டார் அவர். கடைசியாக இந்த அப்பா என்ன சொன்னால், இந்த தூண்லேயும் இருக்காருன்ன உடனே உனக்கு ரொம்ப நாள் இல்லைன்னு நினைக்கிறேன் பிரகல்லாதான்னு ஹிரண்யகசிபு சொல்கிறான். அவன் இன்றைக்கி முடிய போகிறான். அவன் சொல்கிறான், உனக்கு ரொம்ப நாள் இல்லை போல இருக்குது, ரொம்ப பிதற்ற நீ, இந்த தூணில் மட்டும் அவன் வரானா இல்லையான்னு நான் பார்த்தாகணும், நீ இருக்கான்னு சொல்கிறேன். தெரியறான்ட்டான். இருக்கான்னு சொல்லலை, இருக்கான்னா நம்பிக்கை. அவனுக்கு தெரியறான், ஞானி அவனும். தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு சொல்லிட்டான். உடனே அவன் ஒரு முஷ்டியால் குத்தினா வெள்ளை நரசிம்மர் வந்தார். அதுக்கப்புறம் உங்களுக்கு கதை தெரியும். நம்ம ஹிரண்யகசிபு கீழ்ச்சி போட்டார். பிரகல்லாத ஆழ்வார் தைரியமாக கையை கூப்பி நிற்கிறார். ஏன்னா நாரதர் நீ போ அப்படின்னு தள்ளி விடுறார். குரு சொன்னாதான் தெய்வத்துக்கிட்டே போகிறது இந்த குழந்தை, இல்லைனா தானாக போய் நிற்கலை. குரு சொல்கிறார், நீ போ, உன்னுடைய நேரம் இது, நரசிம்மர் உன்னை தான் பார்க்கணுன்னு காத்து கொண்டு இருக்கிறார், போ. தைரியமாக போகிறது ஒரு குழந்தை. உடனே எல்லாரும் கேட்கிறார்கள், இப்படி நரசிம்மர் உக்ரமாக இருக்கார், கையில் நகம் பெருசாக இருக்குது, கண்ணு செவப்பாக இருக்குது, முகமே சிம்ம முகம், அப்படி இருக்கக்கூடிய உக்ரமாக இருக்கக்கூடிய கோபமாக இருக்கக்கூடிய சாமி கிட்ட இந்த குழந்தை எப்படி போச்சுன்னு கேட்டார்கள். அதுக்கு பதில் சொல்கிறார், நம்பவனா உருமக்கூடிய கர்ஜிக்கக்கூடிய சிங்கத்தை பார்த்து பயப்படும், சிங்கக்குட்டி சிங்க அப்பாவை பார்த்து பயப்படுமான்னு. பிரகல்லாதனை பொறுத்த வரைக்கும் இது அவனுடைய அப்பான்னு பார்த்துன்னு தான் கிட்ட போனான். சிங்கக்குட்டிக்கு எப்படி நல்ல ஒரு ராஜா சிங்கத்துக்கிட்ட, தான் அப்பாவான ராஜா சிங்கத்துக்கிட்ட எந்த ஒரு பயமும் இல்லாமல் போகுமோ அப்படி தான்ப்பா பிரகல்லாதன் போனான் அப்படின்னு இந்த பிரகல்லாதன் தைரியமாக போகிறான். போய் சந்தோஷமாக கண்ணில் கண்ணீர் விட்டுன்னு பேசுகிறான், ஸ்துதி பண்ணுறான். பகவானை ஸ்துதி பண்ணாலே பகவானுக்கு பொங்க ஆரம்பிச்சிடும் அன்பு. உடனே உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். பிரகல்லாதன் சொல்கிறான், நான் பண்ண பக்தி என்ன வியாபாரமா?
நான் ஏதோ உங்களுக்கு ஒரு ஸ்துதி பண்ணால் உடனே என்ன வேணும்னு கேட்குறேன், முதல்ல இந்த வரம் கொடுக்குற புத்தியை நீங்கள் மாற்றுங்கோ அப்படின்ட்டார். ஏன்னா இது இன்சல்ட் என் அன்புக்கு. இல்லை அன்பா ஒருத்தர்கிட்ட போய் உன்னை பார்த்தேன் அப்படின்னு 2 பூ எடுத்து கொடுக்கும்பொழுது சரி என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நமக்கு. அன்புக்காக எடுத்துன்னு வந்த விஷயத்தை வியாபாரம் ஆக்காதீங்க, இந்த வியாபார புத்தியை முதல்ல நிறுத்துங்கன்னார். உடனே பகவானும் தலையை சொரிஞ்சுட்டே சொன்னான்னா, பழக்கப்பட்டிருத்துப்பா, உன்ன மாதிரி பக்தன் முன்னாடி வந்ததில்லை, யாரானும் ஒரு முழம் பூவை கூட்டு 10 முழம் பிரார்த்தனையை கொண்டு வருவார்கள், அப்படிப்பட்ட மக்களை தான் நான் பார்த்து பழக்கம், உங்களை மாதிரி யாரையும் பார்த்ததில்லைப்பா, அதனால தான் நான் வேணா மாற்றிக்கிறேன், ஆனால் அவளுக்கு அப்படி இருக்கேன் உனக்கு இப்படி இருக்கேன்ட்டார் அவர். அப்போது பக்திங்கிறது வியாபாரம் இல்லைன்னு காட்டுறான் பிரகலாதர். அந்த பக்திங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம மனசில் நான் நேற்றே சொன்னேன் இல்லையா, மனசை நல்லா மேலே தூக்கி பார்த்தா பெரிய பாக்கியம். நம்ம பாரத தேசத்தில் இருக்கிறது பாக்கியம், இப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஊர் மாயவரத்தில் இருக்கிறது அதை விட ஒரு பெரிய பாக்கியம். அவரவர்கள் எந்தெந்த ஊரில் எப்படி கஷ்டப்படுறார்கள்னு பேப்பரை படித்தா தெரியறதுன்னு உங்களுக்கு. நாளைக்கு கூரைக்கு மேலே என்ன விழ போகிறதுன்னு தெரியாது, பூகம்பத்தினால போச்சுன்னா போச்சு, 1000 பேர் அடியில் மாட்டின்னு இருக்கார்கள். நீங்கள் கொஞ்சம் இந்த பக்கம் போனீர்கள்னா டெய்லி போர், டெய்லி சங்கு ஊதும், டெய்லி எங்கேயானு போய் அடியில் ஒழிஞ்சுக்கோம்பா, நாளைக்கு தலைக்கு மேலே என்ன விழ போகிறதுன்னு தெரியாது அவர்களுக்கு. அப்படிலாம் இல்லாமல் ஒரு சௌக்கியமான அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய பாரத தேசத்தில் ஒரு பிழப்பை கொடுத்து நல்ல ஒரு சாத்வீகமான நல்ல ஹிருதயத்தை நல்லா மேல் தூக்கி போகக்கூடிய கலாச்சாரம் மிக்க ஒரு அற்புதமான பாரம்பரியமான ஒரு குடும்பத்தில் பிறக்க வச்சு, அதுவும் பக்தினா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நல்லா புரிய வைக்கக்கூடிய குடும்பத்தில் பிறக்க வச்சு, நமக்கும் தேவையான விஷயங்கள்லாம் கொடுத்து பகவான் போஷிக்கிறான்னா எவ்வளோ நன்றியோடு இருக்கணும். அந்த நன்றியோடு நம்ம பண்ணக்கூடிய கைங்கரியத்துக்கு தான் பக்தின்னு பேர். நன்றியோடு நம்ம பகவானை இப்படி என்னை வச்சிருக்கேப்பா, அதனால நான் என்ன பண்ணாலும் தகுமா உனக்கு, இருந்தாலும் என்னால் முடிஞ்சதை கொடுக்குறேன் அப்படின்னு நீ முடிஞ்சதை நம்ம வாக்கை கொடுத்தாலும் அதுவும் கைங்கரியம் தான். கையால் பண்ணுறதும் கைங்கரியம், ஏதோ பைசானால் பண்ணுறது மட்டும்தான் கைங்கரியம் நினைக்க வேண்டாம். நம்ம வாக்குனால் பண்ணுறது கைங்கரியம், மனதால் நினைத்தா கூட கைங்கரியம். பஜனை அப்படிங்கிற வார்த்தைக்கே மனதால் வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க அப்படின்னு ஸ்ரீ ஆண்டாள் சொல்கிறது தான் பஜனை. அந்த பஜனை பண்ணுறதும் பாக்கியம்னு இருக்கக்கூடியது தான் பக்தி மார்க்கம். அதற்காக தான் நாமத்வார். நம்ம தமிழ்நாட்டிலேயே ரொம்ப நாளைக்கு ஒரு பிரேம பக்தர் இல்லாமல் போயிட்டார். அப்போது ஒருத்தர் வந்தார், நம்ம ஸ்ரீ அண்ணா பிரேம பக்தினா என்னன்னு காமிச்சார். இந்த இடத்துக்குலாம் நிறைய வந்திருக்கார், உங்களுக்கே தெரியும். நம்ம குருநாதர், அவருடைய குருநாதர் ஸ்ரீ அண்ணா பக்தி மார்க்கத்தை அழகாக காமிச்சிருக்கார். நம்ம குருநாதரான ஸ்ரீ முரளிதர சுவாமிகள் இந்த பக்தியை சுலபமாக எல்லார்கிட்டையும் பரப்பணும்னா அன்பாயிரு அன்பாயிரு அன்பாயிருன்னு ஆர்டர் போடுறதுனால அன்பு வருமா? வராது இல்லையா? அன்பு வரத்துக்கு சுலபமான வழி என்னன்னா, இறை நாமத்தை விடாமல் சொல்லிகிட்டே இருந்து பிரார்த்தனை பண்ணோம்னா அன்பு வந்துடும். அன்பை யாரானு ஒருத்தர் கொடுக்கணும், நம்ம ஏற்படுத்திக்க முடியாது. ஏற்படுத்தின அன்பு போலி அன்பு இல்லையா? ஒருத்தர் வராருன்னா உடனே முகத்தை வாங்க சார் அப்படின்னு ரிசப்ஷனில் சொல்கிற மாதிரியான அன்பா அது வியாபாரம் தானே. அப்போ அன்பு என்ன ஆகும்னா ஹிருதயத்தில் தானாக வரணும். அந்த தானாக ஹிருதயத்தில் வரணும்னா யார் அன்புடைய ஒரு ஆலயமாக இருக்காரோ அவர்கிட்டேருந்து ஒரு திவலை அப்படி விழணும் நம்ம மேலே, ஒரு டிராப். அது விழறதுக்கு பகவானை நம்ம சந்தோஷப்படுத்தணும். அந்த சந்தோஷப்படுத்துறது தான் நம்ம பகவானுடைய நாமத்தை சொல்கிறது. அவர் நாமத்தை சொன்னாலே சந்தோஷமாயிடுறார், இன்னும் பெருசாலாம் பண்ண வேண்டாம். விடாமல் நம்ம இந்த ஹரே ராம ஹரே ராம ராம சொல்லிகிட்டே இருந்தால் பகவான் அப்படி சந்தோஷப்படுறான், காத்துன்னு இருக்கான் கிருபை பண்ணுறதுக்கு. அதனால இந்த ஒரு நாமம் சொன்னோன்னா பகவான் சந்தோஷப்பட்டு இந்தா அப்படின்னு விடுவான். ஏதோ ஒரு நாள் திடீர்னு நடந்தால் நமக்கே தெரியாமல் நம்ம பக்தாளாக போயிடுவோம். நேற்றே சொன்ன மாதிரி நமக்கே தெரியக்கூடாது நம்ம பக்தான். நான் ரொம்ப பெரிய பக்தன் நினச்சா அன்றைக்கே போச்சு முக்தி. அதனால் பக்தாளுக்கே தான் தம் பெருமை அறியார் தான், அவர்களுக்கே அவர்களுடைய பெருமை தெரியாது. பகவான் அப்பப்போ அறியப்படுத்துவானே தவிர அவர்களுக்கு தெரியவும் கூடாது. நம்ம குழந்தைக்கு ஏதான் நான் யாரெல்லாம் தெரியுமா, அது மாட்டுக்கு தான் வேலையை பார்த்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இறைவனுடைய குழந்தையாக இருந்துட்டு நம்ம பக்தியை பண்ணிகிட்டே இருந்தோம்னா பகவான் நம்மளை ஒரு வஜ்ர கவச்சம்னு சொல்கிறோமே, கவச்சமாக நம்மளை காப்பாற்றுவான். அதுக்கு அடிப்படையாக நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த 4 சொன்னேனே, அதில் 4ல் ஹரே ராம மகாமந்திர கீர்த்தனம், 2வது ஸ்ரீமத் பாகவதம். இந்த பகவானுடைய கதைகளை விடாமல் கேட்டுன்னு இருக்கணும், அப்போ தான் நமக்கு உற்சாகம் வரும். இல்லைனா 2 நாள் நாம சொல்லுவோம், 3வது நாள் ஆமாம் அப்படின்னு உட்காந்துருவோம். 3வதாக என்ன அப்படின்னா, இந்த திவ்ய யுகலம், பகவான் ராதாகிருஷ்ண யுகலம் கொடுத்துருக்கார். பெரிய கிஃப்ட் அது, அவ்வளோ ஈஸியாலாம் யுகலத்தை கொடுக்க மாட்டார். நம்ம நாமத்வார் கொடுத்துருக்காருன்னா அந்த யுகலத்தை கொண்டாடணும். எப்படி கொண்டாடணும்னா மனசனால் கொண்டாடலாம். பகவானை பார்த்து இவ்வளோ அழகாக இருக்கியே அப்படின்னு நம்ம கண்ணால் பகவானுடைய அழகை பருகிறது கூட ஒரு பூஜை தான் இல்லையா? இந்த கோபியர்கள்லாம் எப்படி பூஜை பண்ணுவான்னு சொல்லும்போது, பூஜாம் ததோ விரச்சிதாம் பிரணயாவ லோகேஹி, அன்பான கண்களோட
கண்ணனை இவ்வளோ அழகாக இருக்கிய கண்ணான்னு, குட்டி கண்ணன் 8 வயசு கண்ணனை பார்த்து சந்தோஷமாக அவள் பார்க்கறது இல்லையா, இந்த கண்கள் விரிஞ்சு பார்க்கறதே தாமரை விரிஞ்சு அப்படி சூரியனை உபாசனை பண்ணுற மாதிரி இருக்கான். அந்த கண்ணனை பார்த்து சந்தோஷப்படுறார்கள். இதே பெரிய பூஜைன்றான் பகவான், இது வேற என்ன வேணும் எனக்கு அப்படின்றான். அப்போது நம்ம இங்கே வரும்பொழுது இந்த ராதாகிருஷ்ண யுகலத்தை பார்த்து நமக்கு அவர் பண்ணக்கூடிய அனுகிரகத்தெல்லாம் ஞாபகம் வச்சுண்டு அதை அன்போடு ஸ்மரித்து நன்றியோடு ஸ்மரித்து அவர்களுடைய கிருபைக்கு பாத்திரம் மாறுதுங்கிறது 3வது. மகாமந்திர கீர்த்தனம், ஸ்ரீமத் பாகவதம்ன்ற அந்த கதை கேட்கறது, முடிஞ்சால் படிக்கிறது, இந்த திவ்ய யுகலம்னு சொல்லக்கூடிய இந்த ஜோடி இருக்கே ராதாகிருஷ்ண ஜோடியை நம்ம முடிஞ்ச வரைக்கும் கொண்டாடுறது. 4வது முடிஞ்ச போதெல்லாம் பிருந்தாவனம், இல்லைன்னா நம்ம மதுரபுரி, இல்லைன்னா சேங்கனூர், இல்லைன்னா நாமத்வார். இதுதான் நமக்கு பிருந்தாவனம். மனசில் தான் பிருந்தாவனம் இருக்குது. நீங்களே அந்த பாட்டு கேட்டிருப்பீர்கள். குருநாதர் பிருந்தாவனத்தை எங்கே கொண்டு வந்து நிறுத்துறாருன்னா, பிருந்தாவனமே உன்மனமே லீலைகள் நடந்திடும் தினம் தினமே. பிருந்தாவனம் எங்கே இருக்குன்னா உன் மனசு தாண்டா பிருந்தாவனம். மனசையே பிருந்தாவனம் ஆக்கிடு, அன்புமயம் ஆக்கிடு. அப்படி பண்ணிட்டோம்னா எப்பவும் லீலை பண்ணிகிட்டே இருப்பான் இந்த மனசில் பகவான் அப்படின்றார். லீலைகள் நடந்திடும் தினம் தினமே, ஓ குருவின் அருளால் வளர்ந்திடுமே. கொஞ்சம் கோஆப்ரேட் ஒத்துழைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், குருநாதர் நம்மளை அப்படி தூக்கிட்டு போயிடுவார். அப்படி ஒத்துழைச்சோன்னா குருளோட அருள்னால அந்த பக்தி நல்லா வளரும். ஒரு நாள் அவனிடம் ஒன்றிடுமே. ஒரு நாள் இந்த ராதாகிருஷ்ண யுகலத்துக்கிட்ட நம்ம மொத்தமாக ஒன்றா போயிடுவோம். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு பாதையில் தான் நம்ம போயின்னு இருக்கோம். நம்ம ஹரே ராமாங்கிறது உயர்ந்த பாதை, நம்ம வேதம் காட்டக்கூடிய ஒரு பாதை. அதையே தான் நம்ம போதேந்திர சுவாமிகள்னு ஒரு பெரியவர் காட்டினார். அவர் நம்ம காஞ்சி சங்கர மடத்தில் மடாதிபதியாக இருந்து அதுக்கப்புறம் கோவிந்தபுரம் இங்கே தானே இருக்குது, அந்த கோவிந்தபுரத்தில் அவர் ஒரு அதிஷ்டானத்தில் இப்போவும் ஜீவ சமாதியில் இருக்கார். நல்லா ராமநாமம் சொல்லக்கூடியவர்கள்லாம் அங்கே போய் நின்னால் அவர் உள்ளேந்து ராம ராம ராமன் கர்ஜனை பண்ணுறது அவர்களுக்கு கேட்கும். இன்றைக்கி ஒரு எப்படி மந்த்ராலயத்தில் ராகவேந்திர சுவாமி இருக்காரோ அந்த மாதிரி நம்ம போதேந்திர சுவாமிகள் கோவிந்தபுரத்தில் இருக்கார். அவர் காட்டின மார்க்கம் விடாமல் நாமா சொல்லு, கருணையை கொட்டுவான் பகவான். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீ அண்ணா, அப்புறம் நம்ம ஸ்ரீ குருஜி, நம்ம முரளிதர சுவாமிகள் எல்லாரும் காட்டக்கூடிய மார்க்கம் வேத சம்மதமான மார்க்கம் இல்லையா? அதில் தான் நம்ம பயின்றிருக்கோம். நம்ம பாக்யம். அதுவும் இந்த ஊரில் நாமத்வார்னு ஒரு இடத்த அமைச்சு உங்கள் எல்லாரையும் கூட்டி பகவானுக்கே பக்தாளை கூட்டி பார்க்கணுன்னு ஆசை. கூட்டமாக பண்ண வேண்டிய விஷயம் பக்தி தான் இல்லையா? ஆனால் தான் கூடியிருந்து குளிர்ந்தேலோர் அப்படின்னு ஸ்ரீ ஆண்டாள் சொல்கிறார். சேர்ந்து பண்ணக்கூடியது பக்தி தான், சேர்ந்து பண்ணக்கூடிய உற்சவம் தான், சேர்ந்து பண்ணக்கூடியது பகவானுடைய ஒரு திருவிழா தான். அதனால நம்ம குருநாதருக்கே என்ன ஆசைன்னா, உங்களை மாதிரி பக்தர்கள் அவரவர்கள் என்ன ஒரு பாக்கியமோ எல்லாரையும் சேர்த்து கூட்டி வச்சு ஒரு இடத்துல பார்க்கணுன்னு ஆசை. அதுக்காக தான் இந்த நாமத்வார் அழகான புனிதமான ஒரு இடம். ராமா நடக்கிற இடத்துல தான் புனிதத்தன்மை இருக்கும். கோட்டி ரூபாய் செலவழித்து ஏதோ ஒரு கட்டிடம் கட்டுறதுனாலாம் இறைவன் அங்கே வருவான்னு அவசியம் கிடையாது. மகான்களே அங்கே வருவார்னு அவசியம் கிடையாது இல்லையா? இறைவன் வந்துடுவானா அப்படி? ஆனால் ஒரு சின்ன குச்சி குடிசையாக இருந்தாலும் மனசில் அன்போடு நீங்கள் நாமா சொன்னால் அங்கே வந்து உட்கார்றேன்னு தான் ஆசைப்படுவான் இல்லையா? குச்சேலனோட அவளுக்கு தான் ஆசைப்பட்டான். பெரிய பெரிய ராஜாவோட ஜாங்கிரிக்கெல்லாம் ஆசைப்படல பகவான். சபரியோடைய ஒரு பழத்துக்கு தான் ஆசைப்பட்டான். பெரிய பெரிய ரிஷிகள்லாம் கூட கொடுத்தா வேண்டான்னு சொன்ன ராமர். காட்டில் போகும்போது ராமர் சத்திரியர் இல்லையா, அவராக சம்பாதிச்சு தான் சாப்பிடணும், தானத்தில் சாப்பிடக்கூடாது சத்திரியர். யார் கூப்பிட்டு கொடுத்தாலும் வேணான்ட்டார். குஹன் கூப்பிட்டு கொடுத்தா கூட வேணான்ட்டார். ஆனால் ஒரு பாட்டி, சின்ன குடிசை, குரு கிருபைக்கு பாத்திரமான ஒரு பாட்டி, அந்த பாட்டி பார்த்து பார்த்து பொறிச்சு வச்ச பழத்தை கொடுத்தா ஒரு வார்த்தை சொல்லாமல் பேசாமல் சாப்பிட்றார். ஏன்னா அங்கே ராமர் சத்திரியராக உட்காரல, பகவானாக உட்காந்துட்டு இருக்கார். ஏன்னா இந்த ஒரு பக்தன் எனக்கு ஒரு பழத்தை கொடுத்தா நான் சாப்பிடுவேன் அப்படி. அப்படிப்பட்ட பக்தி, அந்த பக்தி தான் பகவானை சுலபத்தில் அடைய வைக்கும். நம்ம ஏதோ ஒரு பெரிய பெரிய வேதாந்தங்கள் கேட்கறதுனால பிரயோஜனம் இல்லை, அந்த கேட்ட வேதாந்தப்படி நிற்கணும். அதனால தான் 3 ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க. சிரவணம், அதுக்கப்புறம் சிந்தனம்னு சொல்லக்கூடிய மனனம், அப்புறம் நிதித்தியாசனம் அப்படிங்கிறது. அப்படின்னா சொன்னபடி நிற்கணும். அதனால வேதாந்தம் படித்தாலும் மட்டும் போராது, வேதாந்தப்படி நிற்கணும். அதுக்கான பக்குவிகள் நிறைய பேர் இருக்கா, அவர்களுக்கு வந்தனம். பெரிய மார்க்கம் வேதாந்தம், ஆச்சரியமான மார்க்கம். அது ரொம்பவே, அதாவது சனாதன தர்மத்துக்கு தனித்துவம் அதனால தான், உபனிஷத்துனால தான். ஆனால் அது சொல்கிற மார்க்கத்தில் போகக்கூடியவர்கள் மிகச்சிலரே. ஏன்னா வைராக்கியம் வேணும் அப்படி இல்லையா? கொஞ்சம் உப்பு குறைஞ்சா கூட நமக்கு உள்ளே போக மாட்டேங்குது. சாப்பிட்றது நம்ம வயத்துக்கு தானே சாப்பிட்றோம்.
ஆனால் பகவான் ஒரு பெரிய குறும்பு பண்ணி நாக்கை முன்னாடி வச்சுட்டாரு பாருங்க. வயத்துக்கடியில் நாக்கு வச்சா பிரச்சனையே கிடையாது நமக்கு, ஏன்னா சாப்பிட்டப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது இந்த நாக்கால். ஆனால் இந்த நாக்கு என்ன பண்ணுறது, சாப்பிட்றது வயத்துக்கு, ஆனால் டிசைட் பண்ணுறது நாக்குன்னு ஒரு விஷமம் பண்ணி வச்சுட்டான் பகவான். அதனால எது வயத்துக்கு நல்லதோ அது நாக்கு உள்ளே விட மாட்டேங்கிறது, நாக்குக்கு எது நல்லதோ வயிறு ரொம்ப அப்செட் ஆகுது. இப்படி இருக்கும் பொழுது வைராக்கியம்னா முதல்ல ருச்சி. ஒரு பெரிய முருக பக்தர் இருந்தார், நம்ம மெட்ராஸ் பக்கத்தில் திருவலம் சுவாமிகள்னு பேர் அவருக்கு. அந்த திருவலம் சுவாமிகளுக்கு திருத்தணி முருகனே நிறைய உபதேசம் பண்ணியிருக்கார். அதில் முதல் உபதேசம் அவர் பண்ணுறது என்னென்னா, ருச்சியை அரு அப்படின்னார். நீ ருச்சியோடு சாப்பிடாத, கூழ் குடிப்பின் ஊழ் போகும் அப்படின்னா. நீ கூழ் சாப்பிட்டேன்னா, ருச்சியே இல்லாமல் கூழாக சாப்பிட்டேன்னா உன்னுடைய ஊழ் வினைன்னு சொல்லக்கூடிய பாப்பங்கள் போகும். இதெல்லாம் மகான்களுக்கும் நல்ல வைராக்கியசாலிகளுக்கும் போகக்கூடிய ஒரு மார்க்கம். நம்மளால் அது கஷ்டம். அப்போ நமக்கு வழியே இல்லையான்னா கவலைப்படாத, எதையோ சாப்பிடு, பரவாயில்ல, முடிஞ்ச வரைக்கும் உண்மையை சொல்லு, பரவாயில்ல, முடிஞ்ச வரைக்கும் தர்மத்தில் இரு, ஆனால் விடாமல் நாமத்தை சொல்லு, உன்னை அந்த நாமம் மாற்றுன்னு காட்டுறது தான் பாகவத தர்மம். மகான்கள் நீ ருச்சியை அறுக்கணுங்கிறதெல்லாம் அவள் மறுக்கலை, ஆனால் நம்மளால முடியல இல்லையா? அப்போ முடியாத ஜனங்களுக்கு ஒரு வழி காட்டியாகணும். கருணையினால, ஒரு காரணமே இல்லாத கருணையினால பகவான் காட்டக்கூடிய மார்க்கம் இந்த பாகவத தர்மம்னு சொல்லக்கூடிய பஜன மார்க்கம். நாமத்தை சொல்லு, முடிஞ்ச போதெல்லாம் பகவானை நினை, முடிஞ்ச போதெல்லாம் அவன் கதையை கேளு, முடிஞ்ச போதெல்லாம் அவனை பற்றி 4 வார்த்தை பேசு. இது போரும், கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றை மாற்ற வேண்டியது பகவானுடைய பொறுப்புன்னு காட்டுறான். பகவானும் அதை ப்ராமிஸ் பண்ணுறான். இந்த மகான்கள்லாம் ஒன்று சொல்லிட்டு பகவான் அப்படி சொல்லவே இல்லைன்னா பிரச்சனை இல்லையா? முதல்ல மகான்கள்லாம் பகவான் சொல்லதை சொல்லவே மாட்டான், அவன் சொல்லாததை சொல்லவே மாட்டார்கள். பகவானும் கீதையில் சொல்லும்போது சொல்கிறார், நீ முடிஞ்ச வரைக்கும் நான் தான் கத்தின்னு இரு, என் கருணை மேலே நம்பிக்கையை வை, வச்சேனா தேஷாம் அகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத் பவாமி நச்சிராத் பார்த்த மையாவேஷித சேதசாம். பகவான் சொல்கிறான் அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா, யாரெல்லாம் என்னையே நம்பி என் கருணையே நம்பி எப்பொழுதும் என் நாமத்தை சொல்லி பகவான் இருக்கான் ரட்சிப்பான்னு தன்னுக்கு முடிஞ்ச முயற்சிகளை பண்ணிட்டு வாழ்க்கையை நடத்துகிறார்களோ அவர்களை காக்க வேண்டிய பொறுப்பை நானே ஏற்றுக்கிறேன், அவர்களை நான் கரை சேர்க்கிறேனே தவிர அவர்களெல்லாம் அதுக்கு பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பண்ண வேண்டியது விராம ஹரேராமா சொல்கிறது, கூட்டிண்டு போய் சேர்க்க வேண்டியது பகவானுடைய கடமை இல்லையா? ஆனால் தான் பாண்டுரங்கனையே படகுக்காரன்னு சொல்லுவார்கள். அதே மாதிரி ஒருத்தர் பண்ண ஒரு பாட்டி இருந்தால், கோமாபாயின்னு பேர் அந்த பாட்டிக்கு. அந்த பாட்டிக்கு ஏகாதசி போயே ஆகணும் பண்டரிபுரத்துக்கு, ஆசாசியாக போவா பாட்டி, கஷ்டப்பட்டு நடந்து. அப்படி அந்த ஒரு சந்திரபாகைன்னு ஒரு நதி ஓடுறது, பீமா நதின்னு பேர், எப்படி காவேரி இங்கே ஓடுறதோ அந்த மாதிரி அங்கே பாண்டுரங்கனுடைய அந்த இடம் பண்டரிபுரத்தில் பீமா நதின்னு ஒரு நதி ஓடுறது. சாதாரணமாக ரொம்ப மழை இல்லைன்னா நதி அப்படி கடந்தே வந்துடுவா, அப்படி நடந்தே கடந்துருவா. ஆனால் வெள்ளம் இருந்தால் படகுக்காரன் தேவையானோ. இந்த கோமாபாய் என்ன பண்ணால், நல்ல மழை, பாவம் ரொம்ப ஏழை, பாண்டுரங்கனோட பக்தர் முக்கால்வாசி பேர் ரொம்ப ஏழையாக தான் இருப்பாள். அவள் பணத்துக்கு ஆசைப்படாததுனால அவனும் கொடுக்க மாட்டான். நீ கேட்டால் தானே தருவான், வேண்டாம் இதே சௌக்கியமாக இருக்கிற, சௌக்கியமாக இருக்கிறது தானே முக்கியம், பணமாக முக்கியம். அவர்களுக்கு இதே சௌக்கியமாக இருக்குன்ற. சில பேர் என்ன தெரியுமா சொல்கிறா, பணத்தை கொடுத்து எனக்கு எடுத்துடாதன்றா. சில பேர் என்ன சொல்கிறார், நான் கூழோ கஞ்சியோ குடிச்சு என்னுடைய குடிசையில் உட்காந்துட்டு பாண்டுரங்கஹரி பாண்டுரங்கஹரி விட்டலா விட்டலான்னு சொல்லும்பொழுது எனக்கு வர சுகம் அடுக்குமாடி கட்டணத்துலேயும் வரலையேப்பா, அதனால இந்த சுகத்துலேருந்து என்னை பிரிச்சிடாத அப்படிங்கிறதுனால பாண்டுரங்கன் அவரவர்களை எப்படி சந்தோஷமாக்கணும் அப்படி எப்படி வைப்பான். அதனால இந்த கோமாபாக்கிட்ட ஒரு காசு பணம் கிடையாது. அங்கே பீமா நதியோ பிரவாகமாக ஓடுறது, யாரான காலை விட்டா இழுத்துன்னு போயிடும் பலருக்கு. அவள் அங்கே வரா, படகுக்காரன் ஒத்தொத்தனா கேட்குறா, பாட்டி பைசா இருக்கான்னு கேட்குறான். இல்லைப்பா வேணா அடுத்த வாரம் தரேன், இப்போ இல்லைன்னா அப்புறம் எப்படி தருவேன், வாஸ்தவம் தான். போயிட்டான் படகுக்காரன். அங்கேருந்து அழறா, பாண்டுரங்கா நான் என்ன வியாபாரம் பண்ணவா ஒரு படகை கேட்டேன், உன்னை பார்க்கறதுக்காக தானே படகை கேட்டேன், பாண்டுரங்கா இந்த ஒரு ஏகாதசி பார்க்காம தவறி போயிடுமோ, எனக்கு ஏதானு கிருபை பண்ணேன்ப்பா, உன் தரிசனம் வேணுமேப்பா, யாரானு வருவார் உண்டா, ராம் கிருஷ்ண ஹரி அப்படின்னா. படகுக்காரன் வந்தான், வந்தா பார்க்க அழகா இருக்கான், நல்ல தகதகன்னு நல்ல மழை பெய்கிற மேகம் எப்படி இருக்கும், கார் மேகம் மாதிரியான, அப்படி ஒரு பார்க்கறதுக்கு ஸ்னிக்தம்னு சொல்லுவார்கள், பார்த்தாலே அன்பு வரா மாதிரியான ஒரு வர்ணம். அவன் வந்தான், தலையில் ஒரு முண்டாசு கட்டின்னு இருக்கான், சின்னதாக ஒரு வேட்டியை கட்டின்னு இருக்கான். ஏறு பாட்டே அப்படின்னா. என்கிட்ட பைசா இல்லையே தம்பி அப்படிங்கிறா. பைசாக்காக உன்னை கூப்பிட்டேன், நீ பாண்டங்கனை பார்க்கணுன்னு கத்தினா நான் வந்தேன், ஏறுன்னா. உடனே இந்த பாட்டியும் ஏறினா.
இந்த பாண்டரங்கன் போயிட்டே இருக்கான், படகுல பார்த்து அவன் கேட்குறான், நான் கூலி ஒன்றும் கொடுக்கலையே, நான் என்ன பண்ணுறதுன்னா, நீ விடாமல் என் பேரை சொல்லிகிட்டே இரு, ராமகிருஷ்ணாரி ராமகிருஷ்ணன் சொல்லு, இதை விட பெரிய கூலி எனக்கு வேண்டாம், நான் ஒன்று அந்த பக்கம் கரை சேர்த்துட்றேன்னா. பாட்டிக்கு பிடிச்ச விஷயம், அவன் மாட்டுக்கு பஜனை பண்ணிகிட்டே வந்தான், அழகாக இந்த படகுக்காரங்க சேர்த்த அப்புறம் இந்த பாட்டி வந்து என்கிட்ட இருக்கிறது இந்த 1/2 பைசா தான்னு கொடுக்குறான் அந்த படகுக்காரனுக்கு. கொடுத்த உடனே அவன் சந்தோஷமாக வாங்கிட்டு போயிட்டான். அவன் நேராக போய் பாண்டரங்கனை தரிசனம் பண்ணும்போது இந்த 1/2 காசு அவன்கிட்ட ஒக்கிட்டேன்ருக்கு. அப்போ தான் புரிஞ்சுண்டா பாண்டரங்கனே படகாக வந்திருக்கான். ஏன் படகுல வந்தான் அப்படின்னா, அங்கேயே தரிசனம் கொடுத்துருங்க பாட்டி, நீ கவலைப்படாத, உங்கள் வீட்டிலே வந்து நான் தரிசனம் கொடுக்குறேன் அப்படி கிடையாது. இவர்களுக்கு அந்த இடத்துல போய் அங்கே பார்க்கணும். கிருஷ்ண பக்தர்களுக்கெல்லாம் கிருஷ்ணனை வேற எங்கேயும் பார்க்கக்கூடாது, பிருந்தாவனத்தில் பார்க்கணும். துவாரகைக்கு போனால் கூட பார்க்க மாட்டார்கள் சில பேர். மதுரையில் இருக்கிற கிருஷ்ணனையும் பார்க்க மாட்டார், கோகுல கண்ணனை தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு இருப்பார்கள். அப்போ பகவான் என்ன பண்ணுவான், நீ எப்படி ஆசைப்படுறியோ அப்படி நான் தரிசனம் தரேன், உனக்கு பண்டரிபுரம் வந்து என்ன தரிசனம் பண்ணணும்னு ஆசையாக இருக்கா, அப்போ வா உனக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு பகவானே படகோட்டுறான். கோமாபாயின்ற அந்த பாட்டிக்கு மட்டும் படகோட்டில் நம்ம எல்லாருக்கும் படகோட்டை காத்துன்னு இருக்கான். நம்ம ஒன்றும் கூலியெல்லாம் தர வேண்டாம், என்ன தரணும்னா அவனுடைய பேரை சொல்லிகிட்டே இருந்தால் சந்தோஷமாக ஓட்டின்னு இருப்பான். பேரை நிறுத்திட்டு எல்லாம் படகும் நின்று போயிடும், டைம் ஆகிடும் அப்புறம். அதனால பகவானுக்கு பிடிச்ச விஷயம் இந்த நாமம். அதனால இந்த நாமத்வார் வந்ததே இந்த 4 விஷயத்துக்காக தான். நிறைய ஹரே ராமா உலகம் எங்கும் பரவின்னு இருக்கு. நம்ம குருநாதருடைய சங்கல்பம், கிருஷ்ணனுடைய சங்கல்பம். 2வது, எல்லாருக்கும் பாகவதத்தில் காட்டக்கூடிய நாம மேன்மை தெரியணும். இல்லைன்னா நாம மேன்மை தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கையில் ஒரு பெரிய ரத்னம் கிடச்சா கூட என்ன பண்ணிவிடுவோம், அது ஏதோ பேப்பர் வெயிட் ஆகும்னு நினச்சின்னு 10 ரூபாய்க்கு விற்றுட்டு வந்துடுவோம். அப்போ நாமங்கிறது ஒரு பெரிய விலை மதிப்பற்ற ஒரு பெரிய ரத்னம்னு தெரிஞ்சுட்டா தான் அதோட அருமை தெரிஞ்சுன்னு நம்ம எப்போ நம்ம நாட்களையும் ஹிருதயத்திலையும் கண்ணையும் வச்சுப்போம். அதனால அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம கதையெல்லாம் கேட்கணும் இல்லையா. கதை கேட்கறதே எதற்காகனா நாமத்துடைய பெருமை தெரியணும் நமக்கு, இல்லைன்னா அதை தானே வித்துட்டு வந்துடும். அதை 3வதா என்னன்னா இந்த யுகலம், இந்த ராதாகிருஷ்ண யுகலம், பேசுகிற யுகலம். இது போன வாட்டியே பார்த்தோம், இந்த வாட்டியும் பார்த்தோம். பேசும் நம்மளோட, நேற்றே சொன்ன மாதிரி வாயால் பேசாது, செயல் பண்ணி காட்டும். அது நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறைய நாமா சொல்லுங்கள், விடாமல் இங்கே வாங்க. ஒரு நாள் வராமல் போச்சுன்னா உங்கள் கனவுல வந்து மிரட்டுவான் கிருஷ்ணன், ஏன் நேற்றுக்கு வரலன்னு இல்லையா. ஏன்னா அவனுக்கு நம்ம அவன் மேலே வைக்கிற அன்பை காட்டிலும் அவன் நம்ம மேலே வைக்கிற அன்பு கோட்டி மட்டுங்க ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அன்பே உருவானவன் பகவான். 4வதாக இருக்கிறது அடிக்கடி குருநாதருடைய தரிசனம். நம்ம டாக்கூர்ஜின்னு சொல்லக்கூடிய பிரேமிகவரதனுடைய தரிசனம், இல்லைன்னா நம்ம ஸ்ரீ அண்ணாவோட தரிசனம் சேங்கனூரில். இது அடிக்கடி போகணும். அப்போ தான் நமக்கு பேட்ரி சார்ஜ் மாதிரி அது இல்லையா. அதெல்லாம் எதுவும் முடியலன்னா இந்த இடத்துக்கு வரணும் நிச்சயமாக. இங்கே தான் நிறையா பவர் ஹவுஸ்னு சொல்கிறோம் இல்லையா, எந்த இடத்துல மின்சார உற்பத்தி ஆகிறதோ அதுக்கு பவர் ஹவுஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இங்கே நீங்கள் எல்லாம் சேர்ந்து நாமா சொல்லி இந்த இடத்துலையே அந்த நாமத்துடைய அந்த ஒரு சக்தி, அதுதான் சாநித்தியம்னு சொல்கிறோம், வெளிப்பாடுன்னு சொல்கிறோம். அந்த ஒரு சக்தி இருக்கிறதுனால அடிக்கடி இங்கே வந்து கொஞ்சம் 2 நாமமாவது சொல்லி கொஞ்சம் சார்ஜ் பண்ணிட்டு போகணும். நீங்கள்லாம் பண்ணோன்னா போகிறோம், வேறு என்ன இருக்குது வாழ்க்கையில், ஜம்னு வச்சுப்பான் பகவான். இதுதான் நாமத்வாருடைய தாத்பரியம், உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொன்னேன். சத்குரு மகாராஜ் கி